வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன வீடியோ போட போகிறோன்னா, செம்பருத்தி நடவு செய்வது எவ்வாறு. அது ஹைப்ரிட் செம்பருத்தியாக இருந்தாலும், ஆரஞ்சு அடுக்கு செம்பருத்தி பாருங்கள், சாதா ஒத்த செம்பருத்தியாக இருந்தாலும், செம்பருத்தி நடவு செய்வது எவ்வாறுன்னு பார்க்க போகிறோமா. இந்த மாதிரி நம்ம ஒரு குறிப்பிட்ட இது கட் பண்ணிக்கணும். செம்பருத்தி நடவு இப்படி தான் செய்யணும். இதை பாருங்கள், நுனி வரைக்கும் இலைகளை கிள்ள போகிறோமா. பாருங்கள், செம்பருத்தி இப்போ நம்ம இதில் கட் பண்ணிட்டோம். இதை அடுத்து நடவு செய்ய போகிறேன். இந்தமாரி கட் பண்ணி இதில் இருக்கிற சைடு இலையெல்லாம் பிச்சுட்டோம் பாருங்கள். இந்த குச்சியில் சைடு இலை இல்லை, கார்னரில் தான் இலை இருக்குது. இந்த இலை அவசியம் இருக்கணும். அப்போ தான் நமக்கு புது துளிர் வந்தால் தெரியும். இதிலே மேலே 2 இலை பெருசாக இருக்கிறத நம்ம எடுத்துடலாம். கீழே பாருங்கள், கீழே பாதி சுரண்டிருக்கேன் பாருங்கள். நகத்தால் தான் சுரண்டனேன், தெரியுதுங்களா? இந்த உள்ளே இருக்கிற க்ரீன் தெரியணும். அந்த க்ரீன் பூமியில் படணும். இப்படி வைக்கணும். தான் பாருங்கள், பூமியில் இப்படி தான் வைக்கணும். இந்த கீழே தீத்தனை பக்கம் இருக்குல்ல, அதை அப்படியே திருப்பி இப்படி சாய்ச்சி வைக்கணுமா. இப்படி சாய்ச்சி வச்சிட்டேன் பாருங்கள். இப்படி தான் செம்பருத்தி நடவு செய்யணும். சரிங்களா? இப்போ நடவு செஞ்சிட்டேன். இப்போ கூலிங் இருக்காங்க. சரிங்களா? இது 2 பெரிய கிளையை கிள்ளிடுறேன். இப்படி தாம்மா செம்பருத்தி கிளையில் அந்த நுனி தீத்தினாதான் அது மூலயமா வேர் பிடிப்பாங்க. சரி, ஆனால் சாய்ச்சி வைக்கணும். நம்ம அந்த கார்னர் மேத்தோலை சுரண்டணும்ல, அந்த தோல் சாய்ச்சி இருக்கணுமா. அது வழியாக தான் வேர் பிடிப்பாங்க. வேர் பிடிச்சி இந்த மாதிரி வழி நெடுக்க இருக்கிற கிளைகளை கிள்ளிட்டு அந்த இதில் இந்த நுனி இலை மட்டும் விட்டால் தான் புது தளிர் வந்தால் தெரிவாங்க. இந்த இலைக்கு சத்து போக மாட்டாங்க. சரிங்களா? இந்த அளவுக்கு நடணுமா. இப்படி தான் செம்பருத்தி பதியம் போடணும். இதுக்கு மண் ஆரோக்கியமான மண் தேவைம்மா. அதாவது 75% செடி வளர்கிறதுக்கு மண் ஆரோக்கியமாக இருக்கணும். அதை நம்ம பார்த்துக்கணும். 2-3 வித மண் கூட கலக்கலாம். தோட்ட மண் கலக்கலாம், வாசப்பக்கம் இருக்கிற மண் கலக்கலாம். வாசலில் இருக்கிறது மழை பெஞ்சு ஓடி வந்த மண்ணாக கூட இருக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி 2 வித மண், கொக்கோ ஃபிட்டு, கொஞ்சம் மாட்டு சாணம், தோட்டத்தோடைய செத்தை சருகு, இதெல்லாம் போட்டு தான் தொட்டி நம்ம ரெடி பண்ணணும். ஒரு ஜாடி எடுத்துக்கணும். அதில் 3 ஹோல் சுண்டு வரல் போடுற மாதிரி இருக்கணுமா. அது மேலே ஓட்டாஞ்சில்லோ கல்லோ வச்சு அது மேலே ஃபஸ்ட்டு செத்தை போட்டுடணும். அதுக்கப்புறம் தோட்ட மண். மாடி தோட்டத்தில் வைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். இதில் இருக்கிற சின்ன களையெல்லாம் எடுக்கணுமா. அதுக்கப்புறம் கொஞ்சம் செத்தை, அப்புறம் கொஞ்சம் கொக்கோ ஃபிட்டு, அதுக்கப்புறம் செத்தை, அதுக்கப்புறம் எம்சண்டை ஆற்று மண் இருந்தால் போடலாம். அதுக்கு மேலே செத்தை, அதுக்கப்புறம் தோட்ட மண் போட்டு மாட்டு சாணம் எரு இருந்தால் போட்டால், இதில் கூட அந்த எரு இருக்குன்னு தான் போட்டிருக்கேன். செடியை வச்சு கொஞ்சம் அழுத்தி விடணுமா. மேலே காத்தோட்டமாக ஆக்சிஜன் போகக்கூடாது அவங்களுக்கு. இப்படி தான் செடி பதியம் போடணும். இது துளிர் வடை 20 நாள் 18-20 நாள் எடுத்துப்பாங்கம்மா. செம்பருத்திலாம் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸிம்மா. எங்கே ஒத்த செம்பருத்தி பார்த்தாலும் அடுக்கு சிகப்பு பார்த்தா விடாதீங்க. அடுக்கு சிகப்பு இப்போத்தி காலகட்டத்துக்கு அழிஞ்சிக்கிட்டு வருதுன்னா காலாவதி ஆகிட்டு வருது. நம்ம தலைமுறையோட அடுக்கு சிகப்பு செம்பருத்தி இருக்காதாட்டிருக்கு. அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. இதை பாருங்கள், நம்மக்கிட்ட என்னென்ன செம்பருத்தி இருக்குது பாருங்கள். சாண்டல் கலர் செம்பருத்தி, சிகப்பு ஒத்த செம்பருத்தி, இந்த ஆரஞ்சு அடுக்கு செம்பருத்தி. சரிங்களா? இதை பாருங்கள், ஆரஞ்சு ஒத்த செம்பருத்தி, இவங்க ஆரஞ்சு ஒத்த, இவங்க ஆரஞ்சு அடுக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சது இந்த ஹைப்ரிட் அடுக்கு செம்பருத்திம்மா. இந்த ஹைப்ரிட் செம்பருத்தி தான் வச்சு உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். இவங்க பாருங்கள், சாண்டல் செம்பருத்தி தெரியுதுங்களா, உள்ளே ப்ரௌனாக இருக்கும். இவங்க தாம்மா ஒத்த செம்பருத்தி, மலராத இருக்காங்க. சரிங்களா? இன்றைக்கி காலையில் கடற்கரை லைவ் போட்டிருக்கேன். ஒரு 5 மணிக்கு கடற்கரை எப்படி இருக்குன்னு லைவ் போட்டிருக்கேன். பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இது வந்து ரோஸ் மொக்கு இருக்குது பாருங்கள். இவங்க ஒரு செம்பருத்திம்மா இதோ இருக்காங்களா, தெரியுதா? இதோ இருக்காங்க பாருங்கள். இவங்க வந்து என்ன கலர்னு இன்னும் பூக்கலம்மா, இப்போ தான் மஞ்சள் கலர் வராங்க. செடியில் இருக்கிற இந்த மாதிரி பழுத்த இலைகள்லாம் கிள்ளிட்டு இருக்கணும். தோட்டம் வச்சுக்கிறவங்க டைம் கிடைக்கும்போது நம்ம ஒரு இடம் போகிறோன்னா அதில் உள்ள முற்றி இலை பழுப்பு இலையை கிள்ளிடணும். சரிங்களா? இவங்க பாருங்கள், மஞ்சள் செம்பருத்தி எப்படி இருக்காங்க பாருங்கள், பிரைட்டாக இருக்காங்களா? அந்த கலர் தொட்டிக்கும் இது நேத்தி பூமா. இதே ஒரு பூ பூத்துருக்காங்களாம்மா. பக்கத்துலேயே ஒரு மொக்கு இருக்காங்க பாருங்கள். இங்கே ஒரு பூ இருக்காங்க பாருங்கள். இவங்க வந்து நம்ம வாங்கி வச்சு 1 மாதம்தான் ஆகுது. ஒரு நாள் 3 பூ கொடுத்தாங்க. இதே மாதிரி இங்கே இருக்கிற களையெல்லாம் எடுத்துடணும்மா. இது ரொம்ப முக்கியம். இப்படி களையை அப்புறப்படுத்தணும். இதை பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம கொடுக்குற போஷாக்குக்கு இந்த களைப்பயிர் தான் வளருவாங்க. இப்படி தாம்மா செம்பருத்தி நடவு செய்யணும். மாலையில் காலையில் லைட்டாக தண்ணி தெளிங்க. செம்பருத்தி நம்ம நட்ட உடனே தண்ணி அதிகம் ஊற்றணுன்னு அவசியம் கிடையாது. இது பாருங்கள், பிங்க் கலர் செம்பருத்தி தெரியுதுங்களா? நம்மகிட்ட செம்பருத்தியில் என்னென்ன விதம் இருக்கோ எல்லாமே இருக்குமா. கிட்டத்தட்ட 25 செம்பருத்தி செடி இருக்குது. ஒத்த செம்பருத்தி 3, சிகப்பு அடுக்கு 3, சிகப்பு பிங்க் கலர் 3, கனகாமரம் அடுக்கு 2, ஒத்த செம்பருத்தி 5 இருக்குமா இப்போ என்கிட்ட. அது இல்லாமல் ஆரஞ்சு அடுக்கு, ஆரஞ்சு ஒத்த, சிகப்பு மிளகாப்பழம், பிங்க் கலரு, மஞ்சள் கலரு. மஞ்சளில் 2 விதம் இருக்கும். ஃபுல் மஞ்சள் இருக்கும், ஃபுல் மஞ்சள் இருக்குது. மஞ்சளில் கீழே மெரூன் போட்ட மாதிரி இருக்குது, 2 இருக்குது. எல்லா ஹைபிரிட் செம்பருத்தியும் நான் வச்சுருக்கேம்மா. சரிங்களா? அந்த மாதிரி செம்பருத்தி வந்து அழகுக்காக வைக்கிறது. மெயினாக ஒத்த செம்பருத்தி வைங்கம்மா. ஏன்னா ஒத்த செம்பருத்தி மருத்துவ குணம் கொண்டது. ஒரு 5-6 செம்பருத்தி பூவை பறித்து கொஞ்சம் தண்ணி சிம்மில் வச்சு கொதிக்க வச்சு மகரந்தம் எடுத்து குடித்தா உடம்புக்கு நல்லது. கல்லீரல், மண்ணீரல் இதுக்கெல்லாம் இந்த ஒத்த செம்பருத்தி ரொம்ப சால சிறந்ததுமா. சரிங்களா? ஆமாம். இவங்க தான் பிங்க் கலர் அடுக்கு செம்பருத்தி, இன்னும் மலரலை. இவங்க வந்து பாரிஜாதம் காட்டணும்னு காட்டுறேன், அழகாக இருக்காங்கன்னு. ஆனால் நான் செம்பருத்தி வீடியோ தான் போட்டிருக்கேன். இங்கே ஒரு பாரிஜாதம் பாருங்கள், தெரியுதுங்களா? இங்கே ஒன்று பாருங்கள், 3 பாரிஜாதம்மா இன்றைக்கி. இவங்க வந்து சிகப்பு அடுக்கு செம்பருத்திமா. நேற்று தான் வெள்ளைப்பூச்சிக்கு மருந்து போட்டேன், வேப்ப எண்ணெயும் காதி சோப்பும். இவங்க வந்து கனகாமரம் அடுக்கு செம்பருத்தி. ஆனால் இன்றைக்கி ஒன்றும் பூ வைக்கல. இவங்க வந்து சிகப்புமா, சிகப்பு பூக்களை. ஆனால் மொக்கை காட்டுறேன். இவ்வளோ செம்பருத்தி வெரைட்டி இருக்காங்கம்மா. இந்த பாருங்க, இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் நமக்கு செம்பருத்தி தான். சரிங்களா? எல்லாமே பாருங்கள் செம்பருத்திகள் தான். இதிலே பாருங்கள் வெள்ளை அடுக்கு சங்கு இருக்குது பாருங்கள். சரிங்களா? வெள்ளை அடுக்கு சங்கு வருமா. இவங்க ஒரு ஒத்த அடுக்கு செம்பருத்திமா. அதனால் செம்பருத்தி எப்படி நடவு செய்கிறது, அது எவ்வளோ நாளில் வளரும், அது ஈவினிங் தண்ணி ஊற்றணும். வாரத்துக்கு ஒரு தடவை ஃபெர்டிலைசர் கலந்து போடுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. எவ்வளோ திட்டம் மண் இருக்குதுன்னு பார்த்து தண்ணி ஊற்றுங்க. எங்கே அடுக்கு செம்பருத்தி நீங்கள் பார்த்தாலும், நான் 3 மாவட்டத்தில் பார்த்துருக்கேன், எனக்கு கிடைக்கல. கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் 3 மாவட்டத்தில் வேலைக்கு போகும்போதே பார்ப்பேன். ஜீப்பில் போகும்போது எனக்கு கிடைக்கல. அதனால் சிகப்பை எங்கே பார்த்தாலும் விடாதீங்கம்மா. சரிங்களா? அவங்கள நமக்கு வர அடுத்த சந்ததிங்களும் சிகப்பு அடுக்கு பார்க்கணும். அது எப்படியாவது கொண்டுன்னு வாங்க. ஒத்த செம்பருத்தி கண்டிப்பாக வீட்டில் வைங்க. இது வரைக்கும் பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சிமா, சந்தோஷம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் வந்து அம்மு தோட்டம் சேனல். எல்லா செடிக்கும் நான் டெமோவோடு வச்சுருக்கேன். இன்றைக்கி செம்பருத்திக்கும் போட்டிருக்கேம்மா. நன்றிம்மா.